எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு எதிர்பாராத ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ விளாத்திக்குளத்தில வந்து மார்ச் 1ஆம் தேதி ஒரு பள்ளி மாணவியை அ கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து, அவர வந்து அங்கேயே கொலை பண்ணியிருக்கான். அவனுக்கு இன்னைக்கு வந்து சரியான ஒரு சட்டத்த இயற்றிருக்காங்க நீதிமன்றம். இரட்டை மரண தண்டனை. ஸோ எல்லாரும் கேட்குறீங்க, இரட்டை மரண தண்டனைனா என்னன்னா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. அவர்களுக்கு 2 வழக்கு மேல் போடப்பட்டு 2மே வந்து தூக்கு தண்டனையா அவருக்கு அறிவிக்கப்படும். ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் தண்டனைக்கு அவங்க பெயில் வாங்கினாலும் 2வது தண்டனை ஸோ 2 கேஸ் அவங்க மேல வந்து பதிவாகிற மாதிரி வச்சிருப்பாங்க. 2வது தண்டனை உங்களுக்கு தூக்கு தண்டனை இருக்கனால அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றே ஆகணும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் கோர்ட்டோட அப்படி. ஸோ இது வந்து எல்லாருக்குமே தர மாட்டாங்க. இது வந்து ரொம்ப சிவியரான ஒரு சட்டத்துக்கு மட்டும் தான் இந்த சட்டம் வந்து ஒரு அரிதாக தரும். ஸோ போன தடவை வந்து லாக்அப் மரணம் வந்து நடந்தது சாத்தான்குளத்தில் நடந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து போலீஸார்களுக்கு இரட்டை மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி சட்ட திருத்தங்கள் அதிகமானதான் ஸோ குற்றங்கள் குறையும். ஸோ அதே மாதிரி எனக்கு என்ன ஆகுனா சூலூர் பிரச்சனை கோயம்புத்தூர்ல நடந்த பிரச்சனை. ஸோ இதே மாதிரி சால்வ் ஆகிட்டா போதும் சார். எனக்கு உடனடி தீர்ப்பு தான் தேவை. உடனே ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த தப்பு நடக்காது. ஸோ தப்பு செஞ்சவனால வந்து சர்வே பண்ணவே கூடாது. அவன் சர்வே பண்ணதான் மேலும் இன்னொரு தப்புகள் நடக்கும். ஸோ உடனடியே நீங்கள் தீர்ப்பை நீங்கள் கவர்மெண்ட்டோ இல்லை சட்டங்களோ நிறைவேற்றிட்டா எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ இன்னைக்கு அதான் இரட்டை கொலை தண்டனை அவனுக்கு வழங்கப்படுச்சு. ஸோ அதனால அந்த பொண்ணுக்கு வந்து ஆத்மா சாந்தியமாக கிடையாது. ஸோ அது எவ்வளோ கனவுகளோட அந்த பொண்ணு போயிருக்கும். இருந்தாலும் உங்கள் பெற்றவங்களுக்கு வந்து அந்த கைதிக்கு வந்து தண்டனைக்கு உட்பட்டது வந்து ரொம்ப ஒரு 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 மகிழ்ச்சியான செய்தியாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி இனிமேல் நடக்காமல் நம்ம தமிழ்நாடு மக்கள் அண்டு யங்ஸ்டர்ஸ் அண்டு எல்லாருமே வயசானவங்க வந்து எல்லாருமே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும்.